ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் ஆரம்பத்திலே அப்படி தானே? ஏன்னா உள்ள வந்ததுக்கு ஆமா அப்புறம் அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் கிடையாது. அவங்க செட்ல வந்து 2 பேரும் ஒரே சீரியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மகாநதி பண்ணிட்டு இருக்காங்க. செட்ல வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல கிடையாது அவங்க. நல்லா இருப்பாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க. அப்படி அடிக்கடி ஏதாவது ஒன்று லைக் கிளாஷ் மாதிரி ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே. அது பெருசாக சொல்ல மாட்டாரு, ஆனால் நம்ம பேசுவோம் டெய்லி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது மாதிரி மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார். ஓகே. ஏன்னா ஆதிரையுமே சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மாவுடைய இறப்புக்கு நான் போயிருந்தேன், அப்போ கூட நான் போயிட்டு இது எல்லாருமே வந்திருந்தாங்க. ஓகே. சார் கூட வந்தாங்க, பிரவீன் சார் வந்திருந்தாரு. அப்போ போயிட்டு நான் கூட காமா இரு, லைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கவர் ஆகிடலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் என்கிட்டயே இந்த அளவுக்கு கோவப்படுறான், இந்த அளவுக்கு ஹார்ஷாக பேசுகிறாங்க. ஏன்னா ஆதிரை வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒன்று பண்ணாங்க, எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போயிட்டு இப்படி தான் பண்ணிட்டு அது பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஓகே. அவரை அது இப்படி ஆளே கிடையாது அவர். அந்த மாதிரி அவரை போய் இந்த மாதிரி கேட்கறது அதெல்லாம் பண்ணவே மாட்டார் அவர். அவர் ரொம்ப ஒரு டீசெண்டான ஆளுன்னு சொல்லலாம். ஓகே. இவரை போய் வாலண்டியர் அவங்க சொன்ன மாதிரி அந்த அலிகேஷன்லாம் அது பார்க்கும்போதே நாங்கள் சிரிச்சுட்டு தான் இருந்தோம். என்ன இப்படி வைக்கிறாங்க அவர் மேலே அப்படின்ற மாதிரி.